இது வந்து சில்வர் கோட்டட் மனை அண்ட் பிளேட். கிச்சு தெரியுதாம்மா? கண்ணாடி பார்க்குறீங்களா? லாஸ்ட்டாக வந்து அப்பளத்தை இப்படி எடுத்து ஆனால் வந்து இப்போ வெயில் பயங்கரமாக இருக்குது. அதனால தான் வந்து ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சரண்ஸ் டைரி. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்றேன், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணுவோன்றதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அதை தான் இப்போ காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனையும் நான் ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன். இது வந்து சில்வர் கோட்டட் மனை அண்ட் பிளேட். இது வந்து நிறைய கடைகளை வந்து இப்பெல்லாம் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல. ஸோ அதனால வந்து இந்த பிளேட்ஸ்ல வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த பிளேட் வந்து எடுத்திருக்கேன். இதுல என்னென்னலாம் வைக்க போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ 7 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். பைனாப்பிள், மேங்கோ, ஆப்பிள், பனானா, பொமோகிரானட், ஸ்வீட் லைம், இதெல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ கிரேப்ஸ். இதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா ஃப்ளார்ஸ் வைக்கணும். ஃப்ரெஷ்ஷான ஃப்ளார்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சிடலாம். ஸோ இது மாதிரி வந்து பூ பழம் அரேஞ்ச் பண்ணிக்கணும். பழம் வந்து 5 வெரைட்டிஸ் இல்லைன்னா 7 வெரைட்டிஸ் வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். 3 வெரைட்டிஸ் கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேட்ல வந்து வேற என்ன வைக்கணும்னா, காயின்ஸ். உங்கள்கிட்ட கோல்ட் காயின் இருந்தால் கோல்ட் காயின் வைக்கலாம், சில்வர் காயின் இருந்தால் சில்வர் காயின், இல்லைன்னா இந்த மாதிரி நோட்ஸ் வைக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 100 ருபீஸ் வைக்கிறீங்கன்னா 101 வைக்கணும், 500 வைக்கிறீங்கன்னா 501 அது மாதிரி வைக்கணும். ஸோ வந்து நான் வந்து காசு இங்கே வச்சிடுறேன். ஸோ இது வந்து நம்ம பூக்கு மேலே பிளேஸ் பண்ணிடலாம். சில்வர் காயின்ஸ் இருந்தாலும் சில்வர் காயின்ஸ் வைக்கலாம், இல்லைன்னா 1 ரூபி காயின் வந்து 9 காயின்ஸ் வந்து நீங்க பிளேஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்ன வைக்கணும்னா, மிரர். ஸோ மிரர் கண்டிப்பாக வைக்கணும். ஸோ மிரர் வச்சுட்டு இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம சாமி ரூமில் வச்சிடலாம். சித்திரை திருநாள், அதாவது தமிழ் வருஷத்தோட ஃபர்ஸ்ட் டே எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, எழுந்திரிச்ச உடனே நம்ம மங்களகரமாக பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த பிளேட்டை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணுறோம். ஹோப் நல்லதே நடக்கும்னு நினைப்போம். ஸோ இப்போ என்னெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணுறதுனால நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ முன்னாடி நாள் நைட்டே வந்து நான் எல்லாம் வந்து பிளேட்ஸு, ஸ்பேச்சுலாஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அண்ட் என்னென்னலாம் ஐட்டம்ஸ் தேவையோ அதெல்லாம் முன்கூட்டியே எடுத்து வச்சுருவேன். ஸோ தட் அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து பரபரப்பாக தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நான் வந்து வெஜ் தனியாக நான்வெஜ் தனியாக வந்து யூஸ் பண்ணுறதுனால முன்னாடியே வெஜ் யூட்டன்சில்ஸ்லாம் வந்து எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஸோ எல்லாமே என்னெல்லாம் யூஸ் பண்ணுவேன், என்னென்ன பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுவேன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். அன்றைக்கி நைட் வந்து கோலமும் போட்டாச்சு. ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்கறதுக்கே ரொம்ப மங்களகரமாக இருந்தது. மார்னிங் ஏஞ்ச உடனே பார்த்தது இந்த சன்ரைஸ் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிரைட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு சோக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நைட் எடுத்து வச்சதெல்லாம் வந்து கடகடன் வந்து சோக் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்குது. ஸோ என்னோடய வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இந்த டைம் கேப்பில் நீங்கள் வேறு என்ன பண்ணலான்னா, பானகம் ரெடி பண்ணி வைக்கலாம். ஸோ அதுவுமே வந்து டைம் சேவிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து பானகம் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து அடுப்பு எதுவுமே தேவையில்லை. அதனால் ஒரு ஐட்டம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் வச்சு ஆரம்பிச்சாச்சு. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சதுனால வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னலாம் வெஜிடபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதை ஒரே பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை தேடுற பேரில் 1 or 2 minutes வந்து எக்ஸ்ட்ராவாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை. தென் பால் காசத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அந்த தண்ணியை வந்து நீங்கள் புளி ஊற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற தண்ணியில் நீங்கள் பால் வந்து காசிடலாம். ஸோ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் பால் காசுவேன். ஒரு சில விஷயம்லாம் வந்து நம்ம கம்பைண்டாக பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து டைம் சேவ் ஆகிடும். பொங்கல் பண்ணுறதுக்கு சுடு தண்ணி வச்சுருக்கேன், பாயாசம் பண்ணுறதுக்கு பால் வச்சுருக்கேன், அண்ட் சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்பு வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 வச்சுட்டோன்னா ஈஸியாக இன்னும் எல்லாமே முடிச்சிடலாம். நான் வந்து இப்போலாம் மெஷரிங் கப் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு ரொம்ப பழகிட்டதுனால 3 ஃபேமிலிக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் நிறையவே வச்சேன். அதுக்கப்புறம் மாங்காய் எடுத்துக்கிட்டு
சாம்பார், பானகம், மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு கட் பண்ணி வச்சுட்டேன். ப்ரீ பிளானிங் பண்ணிட்டோன்னா நம்ம இது மாதிரி டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். இல்லைனா திருப்பியும் தனித்தனியாக எல்லாத்துக்கும் கட் பண்ண வேண்டிய இருக்கும். பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நெய் ஊற்றி வச்சுட்டு தென் சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு ஜாகரி பவுடர் தண்ணியில் கரைச்சி வச்சுட்டேன். அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக பானகம் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ சித்திரை திருநாள் அன்றைக்கி இந்த பானகம் தான் பயங்கர ஸ்பெஷல். ஸோ அதை எப்படி பண்ணோன்னா, ஒரு கப்பில் வந்து கொஞ்சமாக வெள்ளை தண்ணி யூஸ் பண்ணிக்கணும், புளி தண்ணி ஆட் பண்ணிக்கணும், உப்பு, மிளகாத்தூள், கட் பண்ண மேங்கோ பீசஸ் அண்ட் இந்த நீம் கொழுந்துன்னு சொல்லுவாங்கள்ல, பேபி லீவ்ஸ், அதை வந்து போட்டுக்கணும். ஸோ அறுசுவையும் இருக்கிற மாதிரி நம்ம பானகம் ரெடி பண்ணிக்கணும். எதுக்காக இது மாதிரி ரெடி பண்ணுறோன்னா, இந்த பானகம் மாதிரியே தான் நம்ம லைஃப்லேயும் வந்து அறுசுவையும் நிறைஞ்சதாக இருக்குன்றதுக்காக தான் இதை ரெடி பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் வந்து நெய் ஊற்றிக்கிட்டு அதில் முந்திரி பருப்பும் திராட்சையும் வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நிறையவே பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் வந்து ரெண்டுத்துக்குமே பாயாசத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் மில்க் மெய்ட் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து தனித்தனியாக பண்ணாமல் டக்குன்னு எல்லாத்துக்குமே ஒன்றா சேர்த்து பண்ணிவிட்டா உங்களுக்கு இன்னும் டைம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் என்னோடய சமையல் என்னென்னா வந்து ஒயிட் ரைஸ், சாம்பார், பொரியல், இது மூணும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இது வந்து கொதிச்சுட்டு இருக்கும் போதே சைட் பை சைட் வந்து நம்ம வடைக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் 2 டைப் ஆஃப் வடை பண்ணியிருந்தேன், மசால் வடை அண்ட் உளுந்து வடை. ஸோ மசால் வடைக்கு முதல்ல அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அண்ட் உளுந்து வடை எடுத்துக்கிட்டேன். ஸோ மசால் வடை பார்த்தா இப்படி தான் இருக்கணும். ரொம்ப அழகாக வந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து உளுந்து வடையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து மாங்காய் பச்சடி தான். ஒரு குக்கரில் வந்து கட் பண்ண மேங்கோ பீசஸ், கொஞ்சமாக தண்ணி, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கடுகு, சீரகம், ஆனியன்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ண மேங்கோ வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிர் பண்ணிக்கணும். தென் அதில் வந்து ஜாகரி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ தான் மாங்காய் பச்சடி. ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கிச்சு தெரியுதாமா? கண்ணாடி பாக்குறீங்களா? தெரியுதா? கண்ணாடில பாப்பாக்கு குட் மார்னிங். குட் மார்னிங். அம்மாக்கு குட் மார்னிங். அம்மாக்கு குட் மார்னிங். குட் மார்னிங். ட்ரெஸ்ஸே இல்லாம. ஸோ 9:20 ஆகிடுச்சு. ஆக்சுவலி 10 minutes ஃபாஸ்ட்டு. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு க்ளீனும் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் எப்பவும் போல் லாஸ்ட்டாக தான் நான் வடையும் அப்பளமும் போடுவேன், சூடாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஒயிட் ரைஸ், சாம்பார், பொரியல், பருப்பு, பாயாசம், சக்கரை பொங்கல். கொஞ்ச நேரம் தான் ஸ்மெல் வந்ததுனால அவனுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன மாதிரியே தான் என் பையனும், அவனுக்கும் இலை போட்டு வடை, பாயசம், சாம்பார்லாம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து வடைலாம் போட்டுக்கிட்டாச்சு. எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நாங்கள் போய் ரெடி ஆகிட்டு வந்தோம். அதுதான் பெரிய வேலையாக இருக்கும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டு நம்ம ரெடி ஆகிறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். ஸோ ரெடி ஆகிட்டு வந்து விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றிட்டு முதல் வந்து பானகம் வச்சுட்டேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய குக்கிங் வந்து இருக்கும் பூஜா டேஸ்க்கு. ஸோ உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீக்வென்ஸில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமே நம்ம வந்து சமையல் முடிச்சலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கன்வீனியன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணி பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் படைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கியூட்டி மணி, கியூட்டி. சாமி கும்பிடு. கமான். சாமி கும்பிட சொல்லும். எல்லாத்தையும் படைச்சு நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஒரு ரிலீஃப் வரும்ல, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் நவ் டைம் டு ஷேர் தி ஹாப்பினஸ். நான் வந்து செஞ்சது எல்லாமே வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வச்சு பக்கத்து வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடுவேன். கிறிஷ்வா தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுப்பாரு அவங்க வீட்டுக்கு. ஸோ ரொம்ப க்ளோஸ், அதனால் வந்து போய் ஷேர் பண்ணிட்டு வந்தாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நம்ம எப்பவும் போல இலை போட்டாச்சு. நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாமா?
ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட்டில் தான் ஆரம்பிக்கணும், அதனால் சக்கரை பொங்கல். ரெண்டு டைப் ஆஃப் வடை பண்ணியிருந்தேன் இன்னைக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையை சொல்லணுன்னா சக்கரை பொங்கல் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. எதில் நான் மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கு தெரியல, பட் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து அப்பளத்தை இப்படி எடுத்து, பாயசம் எடுத்து அப்பளத்தை நல்லா டிப் பண்ணி முந்திரி பருப்போட இப்படி எடுத்து ஆஹா ஆனந்தமாக இருக்கு. புத்தாண்டு வாழ்த்துக்கு. பாய். ஹாய், ஹலோ. எங்கள் வீட்டில் இருக்க ரொம்ப பெரிய நல்ல விஷயம்னா, நல்ல நாள் வந்தால் நாங்கள் 3 பேரும் ஒரே இலையில் உட்காந்து சம்பவம் பண்ணுவோம். ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், வெஜ்ஜாக இருக்கட்டும், எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இப்படி தான் எங்களோட சித்திரை திருநாள் சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இதே மாதிரி சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாவ் எ ப்ராஸ்பரஸ் இயர் ahead. See you in next video. அது வரைக்கும் signing off from Charan's Diary. Bye.